ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். நோவா காலத்துல நடந்த சம்பவத்துக்கும் லோத்து காலத்துல நடந்த சம்பவத்துக்கும் நோவாவுக்குமே லோத்துவுக்குமே என்னென்ன ஒற்றுமைகள் இருக்கு என்பதை இப்பொழுது பார்க்கலாம். நோவாவுக்கு உலகத்தினுடைய நியாய தீர்ப்பு 100 வருடங்களுக்கு முன்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது. லோத்துவுக்கு சோதம் குமாரா பட்டணத்தினுடைய அழிவு ஒரு நாள் முன்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நீதியை பிரசங்கித்த நோவாவும் சோதம் குமாரா பட்டணத்திற்காக தன் நீதியுள்ள இருதயத்தில் வாதிக்கப்பட்ட லோத்தும் நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அழிவிலிருந்து காப்பாற்ற 10 நீதிமான்கள் கூட இவர்களை தவிர இவர்களுடைய காலத்தில் இல்லை. பிற்காலத்தில் அவபக்தியாய் நடப்பவர்களுக்கும் அக்கிரமக்காரருக்கும் இந்த 2 சம்பவத்தையும் தேவன் ஒரு அடையாளமாக வைத்தார். நோவாவும் லோத்தும் இவர்கள் இருவருமே தன் சொந்த குடும்பத்தை மட்டுமே காப்பாற்றினார்களே தவிர வெளியிலிருந்து ஒரு மனிதனையும் அழிவிலிருந்து காப்பாற்றவில்லை. இவர்கள் இருவருமே திராட்சரசம் குடித்து அதனால் தன் சுய நினைவை இழந்து பிரச்சனைக்குள் போனவர்கள். அங்கு நோவா காம் மகன் கானான் சபிக்கப்பட்டவன் என்று சபிப்பார். இங்கு லோத்துவின் சந்ததி சபிக்கப்பட்டு போகும். இவர்கள் இருவரின் காலத்திலும் மனிதர்களுடைய பாவம் மிகவும் கொடியதாய் இருந்தது. நியாய தீர்ப்புக்கு முன்பாக இவர்களின் இருவரின் குடும்பமும் காப்பாற்றப்படுகிறதை அல்லது எடுத்துக் கொள்ளப்படுகிறதை சற்றே கவனியுங்கள். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் அழிவுக்கு முன்பாக சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு அடையாளம். நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ வெள்ளம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் அவர்கள் உணராதிருந்தார்கள் என்று அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று இயேசு தெளிவாய் சொல்லியிருக்கிறார். இனியும் காலம் செல்லாது, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இனி ஆயத்தப்படுவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.